வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம ஒரு ஹெல்த்தியான ஊறுகாய். அது கால்சியம் சத்து. கால்சியம் சத்து குறைபாடில் தான் பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாமே கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, எவ்வளவோ வலிங்கெல்லாம் இருக்க காரணம் என்னென்னு எல்லாமே கால்சியம் சத்து குறைபாடு தான். அதுக்காக நம்ம கால்சியம் சத்து பொருளாக என்னென்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் பயங்கரமான கால்சியம் சத்து. உடம்பு எப்படியாப்பட்ட வலியாக இருந்தாலும் நிற்கிரும். அதை ஊறுகாய் போடுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதற்கு முன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நெல்லிக்காய் ஊறுகாய். இது பாருங்கள், ஊறுகாய். இதுதான் உங்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய். எப்படி இருக்குது பாருங்கள். இது நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு வெளிர்வாக தெரியுது. இது நல்லெண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். ஏன்னா கீழே ஊற்றிருந்தேன்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி காரம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அதான் நான் 10 மிளகாய், 1/4 கிலோவுக்கு 10 மிளகாய், அரை கிலோ கணக்குக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது நீங்கள் இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் உங்களுக்கு பொருள்லாம் சொல்கிறேன். ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கி அதை இட்லி உப்பில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. கழுவிட்டு இட்லி உப்பில் போட்டு வேக வைங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு வேக வைங்க. வேக வச்சோடனே அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த உடனே நெல்லிக்காய் வெடிப்பாக இருக்கும். அதை எடுத்து அந்த வெடிப்பை எடுத்து விட்டால் உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துடணும். கொட்டையை எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும்னா நாலாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பிறகு ஒரு மிளகாய் ஒரு 15 மிளகாய் வச்சுக்கோங்க. 15 மிளகாய் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. வர இதாகவே அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு பொடி பண்ணிக்கோங்க. பிறகு கடுகு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வர கடுகாக போட்டு ஒரு கடாய் சட்டியில் வர கடுகை போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. அது படபடன்னு பொரியும். பொரிஞ்சோடனே அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம் அதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை போட்டு அதையும் வர சட்டியில் போட்டு வறுத்துக்குங்க. அதுவும் நல்லா செவந்து போயிடும். பிறகு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு நம்ம இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒன்றா அடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு மிளகாய் அடிச்சுக்கோங்க. பிறகு கடுகு, வெந்தயம் 2ஐயும் போட்டு நைஸாக போட்டு அடிச்சுக்கோங்க. திருப்பி எல்லாமே ஒன்றா போட்டு அடிச்சிடுங்க. பிறகு பெருங்காய பொடியை ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நல்லா போட்டு அந்த நெல்லிக்காயில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வேக வச்சோம் இல்லையா, அதில் தண்ணி இருக்கும் பாருங்க. அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி கொஞ்சம் ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்ற வேணாம், கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. கிளறி விட்ருங்க. கிளறி விட்டால் தண்ணி பசையாக இருக்கும் அந்த ஊறுகாய். இதை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணு, கடாய் சட்டி வச்சு ஒரு 50 நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லா போட்டு இந்த ஊறுகாயத்தையும் தூக்கி கொட்டி நல்லா தாளிச்சிருங்க. தாளித்து எண்ணெய் விடனா வெறும் கடுகு தான் போடணும். அதில் உளுந்து போட்டுறாதீங்க. போட்டு நல்லா கடுகு போட்டு தாளிச்சுட்டு இதை தூக்கி கொட்டி நல்லா கொதிக்க வச்சோன்னா கொஞ்சம் நல்லா சுண்டிடும். தண்ணி பூரா அந்த கொஞ்சம் ஊற்றினோம்னா அந்த தண்ணி பூரா சுண்டிடும். சுண்டினோம்னா மேலே எண்ணெய் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதை எடுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிள்ளைங்க டக்குன்னு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது. இதை செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.